ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைட்டில் சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? லென்த்தது அதையே கதையை சொல்லி உட்காந்து அதையே கேட்கணும். தண்டம்ன்றது வந்து ஒரு ஆயுதம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ், கோயம்புத்தூர். அந்த படத்துல வர ஒரு செவுரு மாதிரி அது அதை தாண்டவே முடியல. இன்னும் எத்தனை கதாபாத்திரங்கள் நடிச்சாலும் அந்த மெட்ராஸ்ன்ற அந்த கேரக்டர் இன்னும் தாண்ட முடியல. இன்னமும் அந்த அன்பு அந்த மாரி துரத்திக்கிட்டே இருக்குல்ல உங்களை. அது கொடுத்த ஒரு ரீச்சும் ஒரு ஐயும் அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் ஆயிடுச்சு. சுசீந்திரன் சார் பார்த்துட்டு அதான் சொன்னார், ரஞ்சித் சார் சைடுனா மட்டும் உங்களுக்கு வேற மாதிரி தெரியுறீங்களேங்க, நம்ம ஒரு தாய் வீடு மாதிரி, நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் தெரியுமா. மற்ற இடத்த ஒர்க் பண்ணுறதோட இங்கே வந்து நம்ம ஈஸி. இப்போ சென்சார் பண்ணி நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. தப்பு ரைட்டெல்லாம் கிடையாது. என்ன தோணுதோ அதை பேசுகிற அளவுக்கு என்கிட்ட அவர் வந்து நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. அவரோட விமன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொமான்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பல தடவை ரிஹர்சல் பண்ணதுன்னு சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கோம். தினேஷ் அப்பப்போ கலாய்ப்பார், என்னை எப்படி கூடுவேன் அடுத்த வேட்டுவனே கிண்டல் பண்ணிருவாப்புல. அப்பப்போ கூப்பிட்டு மச்சி என்னை எப்படி கூடுவேன் அந்த படத்தில் அண்ணே. இப்போ தினேஷோட இப்போ லப்பர் பந்து சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு படம் ஹிட்டானா ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். எப்படி லப்பர் பந்தை மட்டும் சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரியும். வேற வச்சுக்கிறாங்க இப்போ கெத்து தினேஷ் அப்படின்ட்டு. லப்பர் பந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆனதுனால சந்திரால நடிச்சிருந்தேன். பாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு சார் தான் அடிக்கணும், அடிச்சிட்டாரு. உண்மையாகவே எனக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. சிங்கிள் ஷாட்டு லாஸ்ட்டில் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ அடிபட்டுச்சு, ஒன் மோர் பண்ண முடியாது என்னன்னு சொல்லப்போ எனக்கு கேட்ட பண்ண அடிக்கிறியாடானாரு. சார் அடிங்க சார் பார்த்துங்க அப்படின்ட்டேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி டயர்ட் ஃபேஸஸாக இருக்கீங்களே. ப்ரொமோஷன்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸ் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா கலைரசன் ப்ரோ வந்து சிரிச்சு காட்டுறாரு, இல்லையே அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. என்னன்னா உங்கள் 2 பேரையும் மீண்டும் ஒரு படத்தில் வந்து பார்க்குறது. ஏன்னா வந்து நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஒரு பேர் நீங்கள், ஆனால் மாற்றிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஓகே. பட் உங்களோட ரொமான்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதான் நம்ம லேட்டர் பார்ட்டில் பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைட்டில் சார், இதுக்கு என்ன சார் அர்த்தம்? தண்டகாரன்ன்றது வந்து இந்த கதைக்களம் வந்து அந்த காட்டில் நடக்கிறதுனால தண்டகாரண்யம் அந்த படத்துக்கு பேர் வச்சிருக்கிறோம். லென்த்தது அதையே கதையை சொல்லி உட்காந்து அதையே கேட்கணும். 6 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ற ஒரு தண்டகாரண்யம். நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஒரு ஆட்களோட இடம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு. சரி, உங்ககிட்ட கேட்டால் பெட்டராக இருக்குமே. தண்டம்ன்றது வந்து ஒரு ஆயுதம். ஓகே. அது வந்து முனிவர்கள் வந்து தவம் செய்யும்போது ஒயிட் ஷேப்பில் அந்த கையை முட்டு கொடுப்பாங்க, அதுக்கு பேர் தான் தண்டம். ஓகே. ஆரண்யம்ன்றது காடு. அதே மாதிரி தண்டம்ன்றது வந்து குற்றம் செய்தவர்களுக்கு விதிக்கப்படுகிற தொகை. அது வந்து அது அரிசியாக இருக்கலாம், இல்லை பணமாக இருக்கலாம், நகையாக இருக்கலாம். அதுக்கான ஃபைன் தான் வந்து தண்டம் அப்படின்னு. இன்னொன்று தண்டம்ன்றது வந்து வில்லுன்றது ஒன்று இருக்குது. இப்போது இந்த தண்டகாரண காடுன்றது வந்து நம்ம இந்திய கல்ச்சரில் வரலாற்று, அதாவது புராண காலங்கிறது வந்து தண்டகாரணம் காடு வந்து நமக்குள்ளே தெரிந்தோ தெரியாமலோ அது வந்து நமக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காட்டோட மக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே ஒரு ஃபைட்டை வந்து நிகழ்த்திக்கிட்டே இருக்கிறாங்க. அது பஞ்சபாண்டவர்கள் வனவாசம் வந்த இடத்துல அங்கே இருக்கிற பல சூரர்களை வந்து வீமன் கொல்றான், அர்ஜுனன் கொல்றான், மாறுவேடம் போட்டு பதவி இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய கதைகள். அவங்க சொல்கிற சூரர்கள் எல்லாமே அந்த மண்ணுடைய நீங்கள் ஏன்டா அங்கே வந்தீங்க அப்படின்னு, என் மண்ணை ஏன் பிடிக்க நீ ஏன் வந்தேன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண பழங்குடி மக்கள் தான் இவங்க வந்து அரக்கர்களாகவும் சூரர்களாகவும் நம்ம மகாபாரத கதைகளை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட போருடைய தொடர்ச்சி இந்த காடுகளில் இந்த நூற்றாண்டில் நம் கண்ணு முன்னால் நேற்றும் முந்தானாத்தும் பல்வேறு போராட்டங்களை வந்து போரை வந்து இங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கதையே புராண கதை காலத்திலேருந்து இது வரைக்கும் நடக்கிற போரை ஒரு சிறிய ஒரு பரப்பளவு கொண்ட, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு கதையாக ஒரு வாழ்க்கையாக நாங்கள் வந்து பதிவு செய்திருக்கோம். ஓகே. அந்த கதைக்களம் வந்து தண்டகாரணத்தில் வந்து நடக்கிறதுனால தண்டகாரண்யம் போய் வச்சுருக்கோம். ஓகேவா? ஓகே, நைஸ். அண்ட் உங்கள் 2 பேரையும் பக்கத்தில் வச்சுட்டு அதை கேட்காம இருக்கவே முடியாது. நம்ம மெட்ராஸோட பேர் ஆல்மோஸ்ட் 10 years ஆயிடுச்சு. 10 years மேலே. 10 years தான். ஆமாம், 14ல் வந்துச்சு. 14 ஆல்மோஸ்ட் 10 years மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆனாலுமே இன்னமும் படம் வந்து டிவியில் போடும் போதோ இல்லை அந்த சாங்ஸ்லாம் போடும் போதும் அதெல்லாம் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பாண்ட் வந்து
நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு இது இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோமா? ஆமாம், மெட்ராஸ் டைமில் அப்போது ப்ரொமோஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரொமோஷன்ஸ் இருந்தது. பட் அப்போது கார்த்தி சார், அப்போ நாங்கள் எல்லாம் நியூ அப்படின்றதுனால அந்த டைமில் படம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே அந்த கேரக்டரை தான் எல்லாருமே மென்ஷன் பண்ணி சொல்கிறது. அன்பா இருக்கட்டும், மேரியா இருக்கட்டும், அது எப்படி சொல்கிறது, அந்த படத்தில் வர ஒரு செவுரு மாதிரி அது தாண்டவே முடியல. இன்னும் ஒரு 10 years ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை கதைகள், எத்தனை கதாபாத்திரங்கள் நடித்தாலும் அந்த மெட்ராஸ்ன்ற அந்த கேரக்டர் இன்னும் என்னால் அதை இன்னும் தாண்ட முடியல. கலைக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை இருக்கு, ஆமாம் உண்மைதான். அது ஆக்சுவலாக அது கொடுத்த ஒரு ரீச்சும் ஒரு ஐயும், ஸோ அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா படத்தையும் அதோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம், அதை விட ஒரு அவ்வளோ நேச்சுரலாக ஒரு ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லை பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருதுமே, அது இல்லாமல் அந்த கேரக்டர் மக்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்ட விதம் வந்து ரொம்ப பயங்கர ஐயா ஒரு பார் செட் பண்ணிட்டாங்களா. ஸோ அதை தாண்டது வந்து கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. ரொமான்ஸ் அதை பற்றி நம்ம அந்த படத்துலேருந்து அது வந்து ஒரு சினிமாத்தனமான ரொமான்ஸாக இருக்காது. இதோ நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வீட்டில் அந்த ஒரு ஃபீல் தான் இருக்கும்ல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு வந்து பயங்கரமான ஆக்டர்ஸ் 2 பேர் கிடச்சிருக்காங்க இந்த படம் மூலியமா அப்படின்னு நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இன்னமும் அந்த அன்பு அந்த மாரி துரத்திக்கிட்டே இருக்குல்ல உங்களை. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரொமான்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் பல தடவை ரிஹர்சல் பண்ணதுன்னு சொன்னால் நம்புவீங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரிஹர்சல்ஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அந்த படத்துக்காகவே பாண்டி பசாரில் அந்த மண்டபம் கூட இடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் பண்ணது. கார்த்தி சார் தவிர எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அங்கே ஆஜராயிடுவோம். ஒரு ஜென்ரலாகவே ரஞ்சித்தோட எல்லா படங்களும் ஒரு 10 to 12 days 13 days ஒரு 15 days மாதிரி ரிஹர்சல் நடக்கும். எவ்ரி ஃபிலிம் ஒரு ரிஹர்சல் நாங்கள் போய் ப்ராப்பர் ஆக்டிங் அப்படி இருக்காது. மோஸ்ட்லி வந்து சும்மா நான் உட்காந்து எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டு கெட் டு நோ ஈச் அதர் மாதிரி இருக்கும். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அப்படி நீங்கள் டக்குன்னு இன்ட்ரோ ஆகி நடிக்க முடியாதுல்ல. ஸோ அது வந்து ஒரு அங்கே எனர்ஜி கிரியேட் ஆகணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதுக்கு அந்த ஒரு இயல்பாக ஒரு மொமெண்ட் கிரியேட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போ வி டூ ரிஹர்சல்ஸ் ஃபார் சீன்ஸ் ஆல்சோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து செஷன்ஸ் இருக்கும். தெல் பி ட்ரெயினர்ஸ், தெல் ட்ரெயின் ஆக்டிங். எல்லா படத்தும் நடக்கும். எவ்ரி ஃபிலிம் இட் ஹேப்பன்ஸ். பட் இதில் ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருந்தது வந்து தான் நாங்கள் வந்து நிறைய உங்களை ஆட்ஸில் பார்த்துருப்போம், நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் உங்களோட வெர்ஷனை நாங்கள் பார்க்க போகிறோம்னு நாங்கள் எக்ஸைட்டடாக இருக்கோம். ஸோ என்ன மாதிரியான ரோல் இதில் உங்களை நாங்கள் பார்க்கலாம்? இது டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் தான். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லை. நான் படமே 2-3 படம் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னால் பண்ண முடியும்னு நான் அந்த படம் பண்ணும்போது தான் எனக்கே ஒரு லைட்டாக ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. அண்ட் அதுக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி என்னோட பர்சனாலிட்டியே இதுவே மேட்சே ஆகாது. பட் எனக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு கனெக்ஷன் வர்றதுக்கே எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் கிடையாது. ஸோ டோட்டலாகவே இட் வாஸ் கொஞ்சம் சேலஞ்சிங் தான். பட் தோழர் வந்து என்னை நிறைய ட்ரெயின் பண்ணிட்டேன். அண்ட் ஐ திங்க் என்னோட ஏடிஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். ஸோ எனக்கு மெயினாக என்னோட டைலாக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஃபுல்லாக டைலாக்ஸ் படிக்கணும். அதுதான் என்னோட முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் ஃபிலிம். அது படித்த உடனே லைட்டாக எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்னோட ஒரு அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறது வந்து நீங்கள் மோர் லைக் சிட்டி பேஸ்டு ஆள், பர்சனலாகவே ரொம்ப சிட்டி பேஸ்ட் ஆள். அண்ட் இந்த படம் வந்து கொஞ்சம் ரூரல் பேஸ்டு ஒரு படம் போது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும்ல. ஸோ என்னென்னலாம் மாதிரியான சேலஞ்சஸ் இதில் நீங்கள் இருந்துச்சு உங்களுக்கு? இதை பேசிக்கான கேரக்டரிஸ்டிக்கே நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வந்து நான் யூஸ்வலாக ஒரு சிட்டி கேர்ள் எப்படி ஒரு இப்போ நம்ம வந்து சண்டை போடும்போது இல்லை யூஸ்வலாக அவங்க அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க கேரக்டரிஸ்டிக்கே பிஹேவியரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் கொஞ்சம். பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு ஊரான பொண்ணுனாலே அவங்க ரொம்ப ஷையான கேரக்டர் கிடையாது. கொஞ்சம் நல்லா பேசுவோம். கொஞ்சம் அவங்க வந்து ஒரு டீச்சர், ஸோ கொஞ்சம் லிட்ரேட்டான ஒரு ஆள் தான். ஸோ மேபி அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான இது கிடையாது. மேபி ஒரு மிடில் கிரவுண்டாக நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் ஒர்க்கிங் இன் பாரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, நீங்கள் 2வது படம் பண்ணுறீங்க. நீங்கள் எத்தனை படம் பண்ணீங்கன்னு எனக்கு ஞாபகம் எண்ணி கூட பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு போது லைக் அவரோட ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறது அது எப்படி இருக்குது? நீ சொல்லுங்க. நீ தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்க, சொல்லு ப்ரோ. இது கேட்குற எத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நீலமாக இருக்கட்டும், ரஞ்சித் சார் படமாக இருக்கட்டும், பொதுவாக அட்டகத்தி, மெட்ராஸ், கபாலி, சாரப்பட்டா பரம்பரை, காலால மட்டும் இல்லை, காலால இல்லை, நட்சத்திரம் நகர்கிறது, வேட்டுவம் போயிட்டு இருக்கு பாருங்க. யார் அதிகமாக இருக்கும் ப்ரொடக்ஷனில் வந்து
நம்ம தண்டகாரனை மட்டும் தானே தோல? ஆமாம், ப்ரொடக்ஷனில் தண்டகாரன். தண்டகாரன் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் 2 கை வந்துருச்சு. இல்லை, பயங்கரமான ஃப்ரீடம் இருக்கும் நமக்கு வந்து ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி டேரக்டர்ஸ்க்குமே அந்த க்ரியேட்டிவ் ஃப்ரீடமும் பயங்கரமாக இருக்கும். அவங்க வந்து சப்போஸ் எடுத்துகிட்டு நமக்கு ஏதாவது நினச்ச, ஏன்னா இப்போ நம்ம டைம் லிமிட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பட்ஜெட் இருக்குது, எல்லாம் மிச்சம் ஒன்று எடுத்துருவோம். எடுத்துட்டா சப்போஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் கூட திரும்ப ரீஷூட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி எல்லா படங்களுக்கும் அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸ் அங்கே. அது மாதிரி ஆக்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீடம் இருக்கும், ரொம்ப இயல்பாக வர வரைக்கும். ரஞ்சித் சார் டேரக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ரொடக்ஷன் இப்போ அதே தோழராக இருக்கட்டும், அது இயல்பாக வர வரைக்கும் விடவே மாட்டாங்க. ஸோ அது திரும்ப திரும்ப எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் அதே மாதிரி நமக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும், ஒரு ஆக்டருக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அது வந்து. ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த சுசீந்திரன் சார் பார்த்துட்டு அதான் சொன்னார், ஏங்க ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன் நம்ம ரஞ்சித் சார் சைடுனா மட்டும் உங்களுக்கு வேறு மாதிரி தெரியுறீங்களேங்க அப்படின்னாரு. ஸோ தண்டகாரனை பார்த்து ரொம்ப நிறைய பேர் எனக்கு டைரக்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க, பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஃபுல்லாக அதியன் தோளோட உழைப்பு தான் அது. எல்லாருக்கும் பயங்கர, அதான் இப்போ சொன்னவங்க எல்லாம் ஒரு வார்த்தைக்கு ரொம்ப காமனாக இருக்கும். முடிச்சுட்டு வந்து கூட எங்களுக்கு நான் நேற்றே உங்களுக்கு பண்ண நினச்சேன், பட் என்னால் பண்ண முடியல, அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருந்தது. நான் வந்து அதான் இன்னைக்கு பண்ணுறேன் உங்களுக்குன்னு எல்லாம் ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு நாள் கழிச்சு தான் ஃபோன் பண்ணாங்க. பாரி, சுஜி, சேரன் சார், எல்லாருமே. ஸோ நிறைய பேர் பண்ணாங்க. ஜாலியாக இருந்தது. வந்து நம்ம ஒரு தாய் வீடு மாதிரி. நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் தெரியுமா, ஒரு நம்ம அறியாமலே நம்ம பாடி லாங்குவேஜ் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஆனால் மற்ற இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் மாற்றி போகலாம், அதுக்கேற்ற மாதிரி. அப்படி இல்லாமல் ஒரு ஜாலி, இன்னொரு வருஷனா அது எனக்கு லிபர்ட்டி நிறைய இருக்கு, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம்ல. ஒரு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே, வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதை நான் சொல்கிறேன். வந்து ஒரு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு கேட்டகரி எல்லாம் வந்து ஒரு ஐராக்கி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அதை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். வந்து இல்லைனா வந்து டக்குன்னு வந்தோன்னு எழுந்து நிற்கிறது, வந்து அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜே மாறும். திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் வரும்போது சில பேருக்கு ஒரு மரியாதை கிடைக்கும், அது எல்லாருக்கிட்டுமே தெரியும். பட் அப்போல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று சொல்கிறேன் போது, கிரியேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா அவரும் ஒரு டைரக்டர், அவருக்கு சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், ஐடியாலஜிஸ் இருக்கும். எப்படி அது ரெண்டும் ஒத்து போகும், எப்படி ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு வருவீங்க? அப்படி இல்லை, அதாவது என்னென்னா மற்ற இடத்த ஒர்க் பண்ணுறதோட இங்கே வந்து நம்ம ஈஸியாக இப்போ என்னென்னா இப்போ சென்சார் பண்ணி நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. இப்போ நீங்கள் நானும் உரையாடுறோம்னா இதை சொன்னால் அவர் என்ன நினைப்பார் அப்படின்னு நினச்சி நான் பண்ணாலும் எனக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் வந்து ரஞ்சித்தோடக்கிட்ட நான் எதுவுமே சென்சார் பண்ணி அது தப்போ ரைட்டோ, அஸ்டாட்டாக இருக்கும்போது கதைக்கு வந்து விவாதத்திலே வந்து தப்பு ரைட்டெல்லாம் கிடையாது. என்ன தோணுதோ அதை பேசுகிற அளவுக்கு என்கிட்ட அவர் வந்து நெருக்கமாக இருந்திருக்கிறாரு, எங்களுக்கு அந்த சுதந்திரமும் கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி தான் நான் படம் பண்ணும்போதும் சரி, எனக்கு என்ன வேணுமோ அதை தேவையை வந்து நான் ஃபைட் பண்ணி கேட்டிருக்கிறேன். அது தேவையை உணர்ந்து அவர் கண்டிப்பாக எல்லாமே எனக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட்டான ஒரு இடம் தான். அதனால் வந்து ரொம்ப ஆரோக்கியமான இடம். அதனால தான் புதிய புதிய கதைகளுக்கு வந்து பரிசோதனை அவன் நடந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒரு புதிய பாதையை வந்து டிசைன் பண்ணிகிட்டே இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், லைக் நீங்கள் அவரோட ப்ரொடக்ஷன்லேயும் பண்ணுறீங்க, அவரோட படமும் பண்ணியிருக்கீங்க. எது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது? எக்ஸைட்டிங் சொல்கிறத விட பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு அவரோட டைரக்ஷனில் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் ஆனது. ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்தது. ஸோ அவரோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறது ஒரு மேஜிக்காக இருக்கும். ஓகே. அண்ட் அவரோட விமன் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு வேர்டுக்காக ஸ்ட்ராங் எடுத்து அடிச்சாங்க அப்படின்னு இருக்காது, அதோட ரைட்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு. இங்கே விமன் கேரக்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட ரஞ்சித் சாரோட கதைகளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னாவே கேஸ்டிங் அவ்வளோ பேர் இருப்பாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் விமன் கேரக்டர்ஸு கொஞ்ச நேரம் வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இங்கே கதாபாத்திரங்கள் நிறைய வச்சு எழுதுகிற இயக்குனர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதா நான் உணர்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அண்ட் ஒர்க்கிங் வித் தினேஷ் சார், ஸோ எப்படி இருந்துச்சு? ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நம்ம முன்னெல்லாம் அவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டடான ஆக்டராக இருக்காரு, நிறைய பேர் கொண்டாட பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அண்ட் அவருக்குன்னு கரெக்டாக லப்பர் பந்து வந்து இன்னைக்கு வந்து அவரோட படம் எப்போ வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணுற ஒரு மொமெண்ட் வந்துருக்கு. ஸோ ஒர்க்கிங் வித் ஹிம் எப்படி இருந்துச்சு? எப்படி லப்பர் பந்தை மட்டும் சொல்கிறாங்கன்னு எனக்கே தெரியல. அதுக்கு முன்னாடி விசாரணை, குக்கு, அந்த அட்டகத்தி, அப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. பட் லப்பர் பந்து ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆனதுனால அப்படி சொல்கிறாங்களா, அது அந்த பேரை வேற வச்சுக்கிறாங்க இப்போ, கெத்து தினேஷ் அப்படின்ட்டு. ஸோ இது ஓகே, இது ஒரு நடிகருக்கான ஒரு அங்கீகாரமாக கூட எடுத்துக்கலாம். பட் அவர் தினேஷ் அப்படின்னாலே வந்து எந்த ஒரு முன்னாடி பின்னாடி எந்த புனைப்பெயரும் இல்லாமே அவர் ஒரு சிறந்த நடிகராகவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கூட நடிக்கிறது எனக்கு ஒரு சவாலாக தான் இருந்தது. ஏன்னா நான் கேரக்டர்ஸ் அவரோட பண்ணியிருக்கேன் 2-3 படம். இந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு பேரிங்காக பண்ணுறேன். ஸோ அவர் கூட நடிக்கும்போது கொஞ்சம்
ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இது பண்ணுவார். ரொம்ப வந்து நான் இது பண்ணுறேன், நீ அது பண்ணுற அப்படின்னு இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு என்ன வருதோ நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, இல்லை இப்படி பண்ணால் நல்லா வரும்னு சொல்கிறதா இருக்கட்டும் சரி, இது ஈஸி தான், இந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ சிரமப்படுறீங்க, இப்படி பண்ணால் இது முடிஞ்சிடும், அந்த மாதிரி Tipsலாம் கொஞ்சம் technical டெக்னிக்ஸ் tips. சொல்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ ரொம்ப ஈஸி ஒர்க்கிங். ஓகே. அண்ட் நீங்கள் 2 பேர் உங்களோட போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எதிரும் புதிருமா இருக்க போறீங்களா, இல்லை ஒண்ணா சேர்ந்து ஒரு மிஷனுக்கு ஒர்க் பண்ண போறீங்களா? யாரு? நீங்களும் தினேஷ் அவர்கள். இல்லை அண்ணன் தம்பி கதை. Okay. ஸோ பயங்கர எமோஷ்னலான ஒரு ட்ராவலாக தான் இருக்கும். ஓகே. வெரி லைக் பயங்கர சூப்பராக இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு ஃபேமிலியில் பெருசாக ரொம்ப நெருக்கமாலாம் பேசிக்க மாட்டாங்க. பட் அவங்க அந்த பாசன்றது பயங்கர பவர்ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அவங்க நடந்துக்கிற அவங்க பார்க்குற லுக்லேயே தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டான ஒரு அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அது அந்த மேலே இருக்க ஒரு மரியாதை, ஒரு லவ். ஸோ அது நல்லாயிருக்கும். அது ஆஃப் செட்டில் எப்படி இருக்கும்? அதே பிரதர் அப்படி தான் போகும். ஆஃப் செட்டில் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக. ஓகே. ஆஃப் செட்டில் ஜாலியாக இருப்பீங்க. தினேஷ் அப்பப்போ கலாய்ப்பார், என்னை எப்படி கூடுவேன் அடுத்த அண்ணே அப்படி இப்போ வேட்டுவனே கிண்டல் பண்ணிருப்பாப்புல. அப்பப்போ கூப்பிட்டு மச்சி என்னை எப்படி கூடும் அந்த பட்டில் அண்ணே ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா உங்க 2 பேத்துக்கு ஒரு பெரிய டிராவல் இருக்குல்ல, ஃப்ரம் அட்டக்கத்திலேருந்து இப்போ வேட்டுவம் வரைக்குமே அவரோட ஒரு ஒரு இது இருக்கு, உங்களோட ஒரு பெரிய டிராவல் இருக்கு. சரி, ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கும்போது அது எப்படி ஃபீல் பண்றீங்க? பயங்கர ஹாப்பியாக இருக்குது. இப்போ தினேஷோட இப்போ லப்பர் பந்து சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு படம் ஹிட்டானா ஒரு சக்ஸஸ் கிடச்சா நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அது மாதிரி சில பேர் சினிமாவில் சில பேர் அந்த மாதிரி ஜெயிக்கும் போது தான் நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஃபீலிங் வரும். ஸோ அதனால் அது வந்து பயங்கர ரொம்ப பர்சனலாக ஃபீல் ஆகும். ஏன்னா அவன் எங்கேருந்து வந்திருக்காரு எனக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி அந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் நிறைய படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்து அப்படி வந்த ஒரு நடிகரில். ஸோ அந்த லைக் ஃபீல்ஸ் லைக் அவர் ஓன் சக்ஸஸ். ஸோ அது பயங்கர ஹாப்பி தான். இஸ் வெரி சிம்பிள், வெரி நைஸ் கை. அண்ட் சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்சனல் கேள்வி. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர், ஏன் இப்படி பிரிச்சிட்டீங்க? அப்படி இல்லை, நம்ம திட்டமிட்டாலாம் இல்லை, நம்ம வேற ஒருத்தர் நடிக்க வேண்டியதாக இருந்தது. ஓகே. அப்புறம் கதைக்கு வந்து அந்த கேரக்டர் நம்ம ஃபீல் பண்ண மாதிரியான முகங்கள் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அப்போது ஒரு கதாபாத்திரத்தினுடைய யார் ஏற்று நடிக்கிறாங்கன்றதை பொறுத்து இருந்து ஈஸியாகவே அதை வந்து நம்ம கன்வே பண்ண முடியும் மக்களுக்கு. அந்த வகையில் அது கரெக்டாக இருக்கும் தான் நம்புறேன். ஓகே. ஏன்னா அது ஆல்ரெடி பார்க்கப்பட்ட ஒரு பேர், அதை திருப்பி எடுத்து பண்ணாமல் நம்ம டிஃப்ரெண்ட் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி யோசனையே எனக்கு எப்பயுமே வந்தது கிடையாது. நான் அதை மாதிரி இதை மாற்றி போட்டு பார்ப்பேன், அதை மாற்றி அந்த யோசனையே போக மாட்டேன். கதைக்கு என்ன இதாக இருக்கும் அதை கரெக்டாக பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஓகே. ஆனால் ஒரு புது பேர் கொடுத்துருக்கீங்க. இந்த கேள்வி நான் அவங்க கிட்ட இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணன் வந்து ரொமான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடு முரடலாம் தான் போவார், ஆனால் நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு ஹீரோ தான். எப்படி இருந்தது உங்களோட ரொமான்ஸ்? நல்லா இருந்துச்சு. என்ன ஒரே வார்த்தை முடிச்சிட்டீங்க, நல்லா இருந்துச்சு அப்படி? ஆக்சுவலாக ஸ்டோரியிலே ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப படம் வந்து கதை ஃபுல்லாகவே ஆக்சுவலாக அந்த காதல் மேலே தான் இருக்கும். ஸோ இந்த ரொமான்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். ஸோ நிறைய பிகாஸ் ஆஃப் தேட் இம்பார்ட்டன்ஸ் ப்ரையாரிட்டி இருந்துச்சுனால அவ்வளோ இன்டென்சிட்டியாக இருக்குது நம்ம ரொமான்ஸ். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் நம்ம ரொமான்ஸ் மட்டும் இல்லை, தினேஷ் அண்ட் ரித்விகோட ரொமான்ஸோட பயங்கரமாக தான் இருக்கும் நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் டீசர்னு பார்த்தீங்கன்னா. ஸோ பட் இட் வாஸ் நைஸ். எனக்கு கலை வந்து எனக்கு நான் ஒரு 4-5 வருஷமாக எனக்கு தெரியும். நட்சத்திரம் கூட அவங்க தான் என் பேராக நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் இருந்தேன். அண்ட் நம்ம வந்து வேறு குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ்னால அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வந்தேன். இது ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது இப்போ நீங்கள் பேசுகிறதான் கேட்கும்போது படத்துக்குள்ள ஒரு இன்டென்ஸான ஒரு பிளாட் இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது, அதெல்லாம் போனாலுமே கதை வந்து ஒரு ரொமான்ஸ், ஒரு லவ், அதை நோக்கி ஒரு எமோஷ்னல் ட்ராமாவை நோக்கி இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் தான் சொல்லணும்? எமோஷ்னல் ட்ராமா பயங்கர எமோஷ்னலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேமிலி லவ், அப்புறம் பிரதர், அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு பயங்கர ஒரு ஆடிட்டிங்கான ஃபிலிமாக தான் இருக்கும். பயங்கர எமோஷ்னல் ட்ராவல் இருக்கும். சீரியஸான ஒரு விஷயத்தை அந்த படம் பேசினாலுமே அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. கமர்ஷியலாகவும் இருக்கும், வந்து ஜாலியாகவும் இருக்கும், அதே டைமில் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கும், ஸோ எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ லைக் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். அண்ட் உங்ககிட்ட கேட்கணும்னு வந்து மிஷ்கின் சார் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து உங்களை பற்றி ரொம்ப செம்மையாக பேசியிருந்தார். அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே உங்கள் மேலே வந்து அவருக்கு ஒரு தனி இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் எப்படி அதை கிரியேட் பண்ணீங்க அவர்கிட்ட? இல்லையே, நான் நந்தலாலா நடிச்சிருந்தேன். நந்தலாலா நடிக்கும்போது ஒரு பாட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ அது அவர் சும்மா சார் தான் அடிக்கணும், அடிச்சிட்டாரு. உண்மையாகவே எனக்கு மண்டையில் அடிபட்டுச்சு. ஸோ வந்து அப்போது பக்கத்தில் ஒரு பஞ்சில் பிளட் வச்சு தான் தொட்டு நான் கை வைக்கணும். பார்த்தா அடித்ததில் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உண்மையாக பிளட் ஆரம்பிச்சு, நான் அப்படியே கை வச்சேன். கடைசியில் சிங்கிள் ஷாட்டு, லாஸ்ட்டில் ஷாட் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து
திரும்ப எல்லாரும் பார்த்துட்டு ஐயோ அடிபட்டுச்சு ஒன் மோர் பண்ண முடியாது என்னன்னு சொல்ல அப்புறம் எனக்கு கேட்டார் பண்ண அடிக்கிறாடானாரு சார் அடிங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவருக்கு ஒரு அந்த மூவி இப்போ ஒரு ஆக்டிங்காக நம்ம வந்து இவ்வளோ விஷயம் பண்ணோன்னு அப்போலேருந்து அவருக்கு என்ன கொஞ்சம் லவ். ஸோ அதனால நான் நடித்ததால் தான் எனக்கு முகமுடியல அந்த ரோல் கொடுத்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முகமுடி நான் எனக்கு நினச்ச மாதிரி இப்போ விஷயங்கள் நடக்கலை. ஸோ அதுக்கப்புறம் பட் ஆனால் எப்போவுமே அவர் வந்து இஸ் வெரி ஸ்வீட். நான் ரெகுலராக அவர் ஆஃபீஸ் போவேன் வருவேன். ஸோ இப்போ வரைக்கும் இப்போயும் ட்ரெயினில் ஒரு போர்ஷன் நடிச்சிருக்கேன். ஸோ Okay. லைக் வெரி வெரி ஸ்வீட். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது வந்து ஃபங்க் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எந்த படத்துக்காக? வேட்டுவம்காக. வேட்டுவம். ஏன்னா ரொம்ப நாளா உங்க கூட இந்த ஃபங்க் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேட்டுவம்காக. நைஸ், நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க பேசும்போதுமே நிறைய இன்டென்ஸான விஷயங்கள் பத்திலாம் பேசுறீங்க. செட்ல எப்படி ஜாலியா இருப்பீங்களா இல்ல ரொம்ப ஃபோக்கஸ்டா சீரியஸா அப்படிதான் இருக்கும்? அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்கும். சொல்லு இல்லை சார். ஃபோக்கஸ் இல்லை படம் வந்து சீரியஸான படம் கிடையாது. ஆனால் கதை அது பேசுகிற விஷயத்த வந்து நாங்கள் ரொம்ப கமர்ஷியலாக கொடுத்துருக்கோம். ஓகே. அதாவது படம் கமர்ஷியலாக தான் இருக்குது, ஆனால் அது பேசுகிற விஷயம்தான் உள்ள இதாக இருக்கும். நீங்கள் படம் முழுக்க பார்த்து கடைசியாக வரும்போது தான் இதனுடைய சீரியஸ்னஸே நீங்கள் உணரும். ஆனால் அந்தந்த சீனுடைய தன்மையை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. லவ் மூடாக இருக்கட்டும், அந்த வழியாக காத்திருக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸுடைய இது கராட்டாவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் மற்ற இடம் எல்லாமே. அது கூட நீ கடைசியாக இதெல்லாம் கோர்த்து ஒரு மாலையாக வர மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு மக்களுக்கான விஷயமா அது இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you. படம் பார்க்க ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.